வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் அமாவாசை அடுத்து வரும் வெள்ளி முதல் 14 நாட்களுக்கு கும்பகோணத்தில் உள்ள திருநாரையூரில் உள்ள ஒரு ஆலயத்தில் ஆகாச மாரியம்மனாக எழுந்தருளி மக்களுக்கு அருள் புரிகிறார். அன்னைக்கு சமயபுரத்திலிருந்து ஆகாச மார்க்கமாக திருநாரையூரில் உள்ள அரசலாற்றில் எலுமிச்சைம்பழ ரூபத்தில் வர அவ்வூர் மக்கள் கும்பத்தில் அம்மனை எடுத்து சென்று ஆலயத்தில் வைத்து வழிபாடு செய்கிறாங்க. தர்ப புல்லாலையும் அம்மனின் முகம் தயார் செஞ்சு அதற்கும் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுகிறது. அந்த 10 நாட்களும் பால்குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், பாடை காவடி எடுத்தல், மாவிளக்கு போடுதல் போன்ற சிறப்பு வைபவங்கள்லாம் நடைபெறுகின்றன. இருந்தும் நிறையா பக்தர்கள் அம்மாவுக்கு கண்ணாடி வளையல் காணிக்கை செலுத்துறது ஒரு சிறப்பு நிகழ்வாக சொல்லப்படுகிறது. திருவிழா முடிஞ்சதும் அம்மா சமயபுரத்துக்கே வந்துடுறாங்க. மற்ற நாட்களில் ஜோதி வடிவமாக இங்கு காட்சி கொடுக்குறாங்க. இதற்கான காரணம் என்னென்ன, ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அம்மாவின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்ட இவ்வூரை சேர்ந்த சில வளையல் வியாபாரிகள் அம்மனை நினச்சி அவங்களுக்கு சில வளையல்களை எடுத்து வச்சுட்டு தான் வியாபாரத்தையே தொடங்குவாங்களாம். அப்பப்போ அம்மாவும் கனவுல அவங்களுக்கு வேண்டிய வளையல்களை கேட்டு வாங்கிப்பாங்களாம். அவங்களுக்கு ஏற்பட்ட நிறைய இன்னல்களிலிருந்து இந்த அம்மா தொடர்ந்து இவங்களை காப்பாற்றிக்கிட்டு வர இவங்க அம்மாவை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டு எங்கள் ஊர்லேயே தங்கியிருந்து நாங்கள் செய்யக்கூடிய பூஜைகளை ஏற்றுக்கிட்டு இங்கேயே நீ எங்களோடையே இருந்து அருள் புரியணும், மற்றவங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இப்படியாக இந்த அம்மா இந்த மாதிரி நாட்களில் இங்கே இருந்து அருள் புரிகிறது ஒரு நிகழ்வாக நடைபெறுகிறது.